Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கேரட் ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இதே மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனவுடனே அதில் முந்திரி பாதாம் அது ரெண்டையும் ஆட் பண்ணி அதனுடைய கலர் மாறி கோல்டன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவையோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வறுபட்டு நல்ல கோல்டன் கலரில் ஆகிட்டு இப்போ இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துருக்கோம். இதே கப் அளவு 3 கப்பு கேரட்டோட சாறை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணிவிட்டு ரவை கட்டி விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தண்ணிலாம் வத்திருச்சு. இப்போ 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பும் ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது சர்க்கரை தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான கேரட் ரவா கேசரி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.